வணக்கம். இல்லத்தரசிகள் மற்றும் திருமணம் ஆகாத பெண்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். இதனை சரியான முறையில் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும். கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன் நெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும். தலை குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும். கோலமிடும் போது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் இரு கால்களிலும் கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் 2-3 அணியக்கூடாது. அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி பாதிப்பு அடையும். கர்ப்பமான பெண்கள் 6 மாத பின்பு உக்ர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது. பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை 2 புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில் இட்டுக்கொள்ளக்கூடாது. அமாவாசை, தேவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. பெண்கள் தலை சீவிவிட்டு சீப்பில் உள்ள முடியை தரையில் போடக்கூடாது. அந்த முடியானது தரையில் போடும்போது காற்றில் நம் வீட்டிற்கும் அங்கும் இங்கும் அலைவது நம் வீட்டிற்கு நல்லதல்ல. நம் வீட்டிற்கு அது தரித்திரம் உண்டாகும். நகங்களை வெட்டி வீட்டின் உள்ளே போடக்கூடாது. நகம், முடி இவை இரண்டையும் குப்பை கூடையில் போடுவது நல்லது. பெண்கள் மன அமைதிக்காக தான் கோவிலுக்கு செல்கின்றோம். கோவிலுக்கு சென்று மற்ற பெண்களுடன் வேண்டாத விஷயங்களை பற்றி பேசுவது, ஒருவரை பற்றி மற்றவர்கள் குறை கூறுவது, இப்படிப்பட்ட அனாவசியமான பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். பெண்கள் கோவிலில் கொடுக்கும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களிடமும் கொடுக்கக்கூடாது. அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பது நல்லது. நம் வீட்டு கதவுகளில் துணி போடும் பழக்கத்தை நாம் பின்பற்றக்கூடாது. சில பேர் குளியலறை கதவின் மேல் துணியை போட்டு குளிக்கும் பழக்கம் இருந்தால் அதை இன்றோடு விட்டு விடுங்கள். திருமணமான பெண்கள் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவது வழக்கம். இது கயிறு அல்லது சரடாக இருக்கும். இப்படி மாங்கல்யம் அணிந்திருக்கும் பெண்கள் அதில் ஊக்கு போன்ற இரும்பு பொருட்கள் மாட்டி வைக்கக்கூடாது. திருமணம் ஆனதும் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் பெண்கள் மெட்டி அணிவார். அந்த விரலில் மட்டும் மெட்டி அணிய வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். பெண்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து வேலை செய்யும் பொழுது தெற்கே திசையில் அமர்ந்து செய்யக்கூடாது. உங்களுக்கு பிடித்தமான வேறு திசைகளில் வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம். கர்ப்பமான பெண்கள் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதும் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. வேண்டுதல்கள் இருந்தால் கருத்தரித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாக தவறாகும். பெண்கள் தூங்கும் பொழுது நேராகவோ அல்லது ஒரு பக்கம் ஒரு கழித்துதான் படுக்க வேண்டும். மார்பு தரையில் படும்படி எப்பொழுதும் பெண்கள் படுக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்மத்தையும் செய்யக்கூடாது. தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அதனை கணவனுக்கு தெரியாமல் செய்வது பாவம் சேர்க்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் பெண்களின் அழுகுரல் அதிகமாக கேட்டால் அந்த வீட்டில் செல்வம் தங்குவதில்லை. பெண்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிலைத்து நிற்கும். இதுபோல் நிறைய ஆன்மீக குறிப்பு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.